இன்னைக்கு கடமையோட முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு சின்ன கதையை பார்க்கலாங்க. அந்த காலங்க இப்போ தான் பகல் இரவு எல்லாம் வெளிச்சத்தில் ஒரே மாதிரி இருக்க. இது நடந்தது அந்த காலத்தில் ஒரு நூலகம். அந்த நூலகத்தில் வெளிச்சத்துக்கு படிக்கிறவங்களுக்கு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக ஒரு எண்ணெய் விளக்கை ஏற்றி வச்சிருப்பாங்க. அந்த எண்ணெய் விளக்குக்கு ஒரு நாள் பயங்கரமான கர்வம் வந்துருச்சுங்க. இங்கே படிக்கிறவங்க எல்லாமே ரொம்ப அறிவு மூர்ச்சி ஆயிடுறாங்க, எல்லாம் அறிவாளி ஆயிடுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் அறிவாளி ஆகிறதுக்கு இந்த புஸ்தகங்களை படிக்கிறாங்க. இந்த புஸ்தகங்களை படிக்கிறதுக்கு யார் உதவுறா? நான் தான். என்னுடைய வெளிச்சத்தை தானே அவங்கெல்லாம் படித்து அறிவாளி ஆகிறாங்கன்னு சொல்லி ஒரு திமிரில் நினச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ ஒரு பயங்கரமான காற்று அடிக்குது, நல்ல காற்று அடிக்குதுங்க. இது என்ன பண்ணுது, காற்றுல இந்த விளக்கு அந்த திரி ஆடும்ல. அப்போ நம்ம இன்னைக்கு அணைஞ்சிரும். அணைஞ்சிட்டா எல்லாம் எப்படி படிக்கிறாங்க, எப்படி அறிவாளி ஆகிறாங்கன்னு பார்க்கணும்னு சொல்லி அந்த காற்றுல அந்த விளக்கும் அணைஞ்சிருதுங்க. அணைஞ்சதுமே அந்த நூலகம் பயங்கரமான இருட்டாயிருது. ஒன்றும் வெளிச்சமே இல்லை, யாரும் படிக்கவே முடியாத மாதிரி இருட்டு ஆயிடுது. இப்போ அந்த நூலகத்தை கவனிச்சுக்கிற அவர் வர்றாருங்க. பார்த்தா நூலகம் ஒரே இருட்டா இருக்கே. உடனே தீப்பெட்டி எடுத்து ஒரு தீக்குச்சி உரசி பார்க்குறாரு. அப்போதான் காற்றுல இந்த விளக்கு அலைஞ்சிருக்கிறது தெரியுது. காற்று நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த காற்று வந்துக்கிட்டு இருந்த ஜன்னலை மூடுறாரு. மூடிட்டு இந்த விளக்கை ஏற்றுறாருங்க. ஏற்றுனுமே நூலகம் பூரா நல்லா வெளிச்சம் வந்துடுச்சு. அப்போ தான் இந்த விளக்குக்கு அறிவு வருது. இது அந்த கர்வமாக இருந்துச்சுல, இந்த விளக்குக்கு அப்போ தான் அறிவு வருதுங்க. நம்ம பெரியவனா சின்னவனான்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, அதெல்லாம் நினைக்கவே கூடாது. நம்ம கடமை என்னவோ அதை சரியாக செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு மரியாதை அப்படிங்கிறது இந்த விளக்குக்கு அப்போ தான் தெரியுதுங்க. அதனால் அதிலிருந்து விளக்கு அணையிறதில்லை, ஒழுங்காக எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா அது தன்னுடைய கடமையை கரெக்டாக பண்ணாதான் நூலகத்தில் நல்ல வெளிச்சம் இருக்கும், எல்லாரும் படிக்க முடியும். அதுதான் இதுக்கு மரியாதைங்க. நம்ம கடமை பெருசா சிறுசான்லாம் பார்க்கக்கூடாதுங்க. நம்ம கடமை என்னவோ அதை சரியா செய்யணும். அப்பதான் உலகம் ஒழுங்கா இயங்கும். நம்ம கடமை தவறாம நமக்குள்ள வேலையை நம்ம ஒழுங்கா செய்வோம். நன்றி.